20 தான் குறைய 80 சவுக்கடி கொடுங்கள். வலா தக்பல் உலகும் ஷஹாதத்தன் அபதா, அவங்களுடைய சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இப்படி எல்லாம் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பழி சொல்வது, அவதூறு சொல்வது, பொய்களை இட்டுக்கட்டி பரப்புவது, இது போன்ற பாவங்களில் இருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்ளுங்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடுத்த அறிவுரை. இந்த 3 விஷயத்துல உயிரை பற்றி சொன்னார்கள். அதை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்தில் பிறந்தவர்கள், முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் 2 விதமாக இந்த தப்பை செய்கிறார்கள். சில பேர் கூலிப்படைகளாக கொடுக்கிற காசுக்கு ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கக்கூடியவர்களாக நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை காலி பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஒரு தொகையை கொடுத்தா போதும், தலை எடுத்துட்டு போயிடுவாங்க. இது யார் செய்யறா? யார் இதில் ஈடுபடுகிறார்கள்? முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள நம் சகோதரர்கள் ஈடுபடுகிறார்கள். இது சின்ன குற்றம் நினைக்கிறீங்களா? இந்த பாவத்தோட போய் மறுமையில ஜெயிச்சலாம் நினைக்கிறீங்களா? மக்காவுடைய புனிதத்தை போல, துல்ஹஜ் மாதத்தின் புனிதத்தை போல, அரபா நாளுடைய புனிதத்தை போல ஒரு மனிதனுடைய உயிர் புனிதமானது. உமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாவுஹு ஜஹன்னமு ஹாலிதன் ஃபீஹா. யார் ஒருத்தன் ஒரு முஃமினுடைய உயிரை கொல்கிறானோ, வேண்டுமென்று கொல்கிறானோ, அவனுடைய கூலி தண்டனை நரகம், அதில் நிரந்தரமாக இருப்பான். நரகத்துக்கு நிறைய பாவிகள் போவார்கள், 3 பேர் பர்மனண்டா இருப்பான். யாரு? கொலை செஞ்சுட்டான்னு சொன்னா அவன் தொழுகை, அவன் நோன்பு, அவன் ஜக்காத்து, அவன் ஹஜ்ஜி, அவன் தோற்றம், அவன் தஸ்பீ, எதுவும் அவனுக்கு யூஸ் ஆகாது. நரகத்துக்கு போனா நரகம் தான். அப்ப நீங்க உயிரை எடுப்பீங்களா? அப்படி காசுக்காக உயிரை எடுக்கக்கூடிய லெவலுக்கு இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் வழிகெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட என்னை கொல்றதுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தா கொள்வதற்கு ஆள் இருக்கான். இந்த நாட்டில் இருக்கிறார்கள், எங்கள் நாட்டில் இருக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் சொல்லாம போயிட முடியாது. அல்லாஹ்விடத்தில் நிரந்தர நரகத்துக்கு அவர்கள் போகக்கூடாது என்பதற்காக அதை எச்சரித்து விட்டு தான் நாங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. நீ செஞ்சுட்டு பாவி உன்னை நிரந்தர நரகத்தில் எல்லாம் போட்டு விட்டால் உன்னை எவன் காப்பாற்றுவான்? உன்னை கூலி கொடுத்தான் அவன் காப்பாற்றுவானா? உன்னால் ஒரு உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? அப்ப உயிரை எடுக்கிறது என்பதற்கு சில ரீசன், காரணங்கள் இருக்கிறது. உன்னை காத்துக் கொள்வதற்கு எடுக்கலாம். போய்கிட்டு இருக்கிறேன், என்னை கொல்ல வர்றான், கொண்டுருவான்னு தெரியுது, நான் திருப்பி குத்தி அவனை கொண்டு போடலாம், தற்காப்புக்கு கொள்ளலாம். ஒரு இஸ்லாமிய அரசு இருந்தால் மரண தண்டனை எதற்கெல்லாம் இருக்கிறது அதற்கு கொள்ளலாம். நியாயமான யுத்தங்கள் நடக்கும்போது யுத்தத்தில் கொள்ளலாம். இதை தவிர எந்த ஒரு உயிரையும் பறிப்பதற்கு யாருக்கு அனுமதி இல்லை. அதை செய்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பற்றி எச்சரித்தார்களோ அந்த விஷயத்தை மார்க்கத்தின் பெயராலே செய்கிற காட்சி இன்றைக்கு பார்க்கிறீர்கள். என்ன பார்க்கிறீர்கள்? உங்களுடைய உயிர்கள் புனிதமானது என்று சொன்னார்கள். அதைவிட கடுமையான வார்த்தையும் சொன்னார்கள். லா தர்ஜூ பாதி குஃபாரா, எனக்கு பிறகு நீங்கள் காபிர்களாகி விடாதீர்கள். எப்படி காபிராவது? அல்லாஹ் இல்லைன்னு சொல்லியா? இல்ல. யவ்ரிபு பௌலுக்கும் லிகாப பௌலின், ஒருத்தன் இன்னொருத்தனுடைய தலையை வெட்டிக்கிட்டு காபிராவாத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தன் இன்னொருத்தனை வெட்டி அதனால காபிராவாதடா. இது கடைசி ஹஜ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கை. இன்னைக்கு என்ன நடக்கிறது நீங்க பார்க்கிறீர்கள். இஸ்லாத்தின் பெயரால், ஜிஹாத் என்ற பெயரால், மார்க்கம் என்ற பெயரால் தங்களுடைய நிலைக்கு மாறுபட்ட நிலையில் உள்ளவர்களை எல்லாம் கொன்று குவிக்கக்கூடிய பாவிகள் மார்க்கத்தின் பெயரால் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். எகிப்திலே போய் பாருங்கள், காஷ்மீரிலே பாருங்கள், பல அரபு நாடுகளிலே பாருங்கள், என்ன செய்கிறார்கள்? முஸ்லிம்கள் முஸ்லிம்களை வெட்டி குவிக்கிறார்கள். என்ன ஜிஹாது பண்றாங்க? என்ன ஜிஹாது? இவர்களுடைய நிலைப்பாடு தப்பு என்று எவனாவது சொன்னால் அவனை போய் கொல்லுவதற்கு பேர் ஜிஹாத். இதுக்கு எந்த ஆயத்து உனக்கு அனுமதிக்கிறது? ஒரு முஸ்லிமை கொல்வதற்கு, இந்த மாதிரியான பொய்யான காரணத்தை சொல்லி கொள்வதற்கு உன்னை யார் அனுமதித்தா? ஒரு புதிய நவீனமான சைத்தானிய சிந்தனையை ஊட்டி ஜிஹாத் என்று அவனுக்கு உசுப்பேற்றிதான் ஜிஹாதா? அது பற்றி அத்தனை வசனங்களை நீ ஆராய்ந்திருக்கிறாயா? அது பற்றிய சரித்திரங்களை நீ வாசித்திருக்கிறாயா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்த்திருக்கிறாயா? இப்ப கடைசி ஹஜ்ஜில் எதை எச்சரிக்கிறாங்க? உங்கள ஒருத்தர் இன்னொருத்தரை வெட்டிக்கிட்டு காபிராகி விடாதீர்கள், அத்தனை பேரும் சகோதரர்களாக இருங்கள். கருத்து வேறுபாடு இருக்கலாம், அதுக்காக வெட்டுவீங்களா? மாற்று கருத்து கொள்ளுவீங்களா? உங்களுடைய நிலை தப்புன்னு சொன்னா ஆளை வச்சு அடிப்பீங்களா? அதை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
நீங்க என்ன ரசூல்லா மதிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். உன் நிலை ரைட்னா மேல போட்டு விலைக்கு சொல்லு, அதை நிரூபிச்சு காட்டு. கையை நீட்டுறது என்ன வழிங்கிற? கையை நீட்டுவது ஒரு வழிமுறையா? இந்த எச்சரிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் பார்க்கிறேன். இதான் ரொம்ப கவனமா இருக்கிற எச்சரிக்கை. இதுல சஹாபாக்கள் எல்லாம் புரண்டு விட்டார்கள். எதுலங்க? நம்ம கூட அப்படி போகல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி கொஞ்ச நாள் ஆகல, அடிதடி. யாருக்கு அடிதடி? யார் யாருக்கு சண்டை? அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு படை, ஆயிஷா நாயகி தலைமையில் ஒரு படை, ரெண்டு படையிலும் சஹாபாக்கள், ரெண்டு படையிலும் பெரிய தியாகிகள், ரெண்டு படையிலும் நல்லடியார்கள் மோதிக்கொண்டு ரெண்டு பக்கமும் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் யார்? ஜிஹாதை தப்பாக புரிந்ததால் வந்த வினை. யாரோ ஒருத்தர் ஜிஹாத் என்ற தப்பா புரிந்திருக்கிறார். மார்க்கத்தில் ஜிஹாத் என்றால் என்னவென்பதை சரியாக புரிந்திருந்தால் கடைசி ஆயிஷா நாயகி தான் செய்து தப்புன்னு விளங்கினார்கள். போன உயிரை யார் கொடுப்பா? அந்த சஹாபாக்கள் உயிரை யார் திருப்பி கொடுப்பா? அந்த கரையை யார் தொடப்பா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆயிஷா நாயகி போறாங்க, அநியாய ஆட்சி நடத்துல எதிர்ப்பது என் கடமை, என் பின்னாடி வாங்கங்கிறாங்க. ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்தால் எதிர்த்து நிற்பதனுடைய கடமை, ஏன் பின்னாடி வாங்கங்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களும் பட திரட்டுறாங்க, அவங்களும் பட திரட்டுறாங்க, வெட்டி கொண்டு கொல்லப்பட்டார்கள். கவனமாக இருக்க வேண்டும். உசுப்பி விடப்பட்டாலும் கருத்து பரிமாற்றங்களாக இருக்க வேண்டும். கலவரங்களாக இடம் கொடுத்து விடக்கூடாது. நேற்று கூட நாங்கள் பார்த்தோம், 10 நிமிடம் போதும் அந்த நிலைமையை சரி செய்வதற்கு. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 50 பேர் மக்கள் யாரையும் தூண்டல, பேசாம இருந்தோம். ஏன்? மார்க்கத்தில் அனுமதி இருந்தால் ஒரு நசுக்கிறதுக்கு தாங்க மாட்டார்கள். அவ்வளவு பொறுமையாக இருந்தோம். ஏன்? எல்லாரும் இருந்தார்கள். மார்க்கத்தில் அனுமதி இல்ல, வெட்டிக்கிட்டு சாவுறதுக்கு அனுமதி இல்ல. உன் கருத்தை சொல்லு. வாங்கி இருக்கிறோம் பல ஊர்கள், நாங்கள் அடி வாங்கி இருக்கிறோம். ஏன் வாங்கிட்டு திரும்பி வர்றோம்? திருப்பி கொடுக்க இயலாமையா? எங்க நாட்டில் கேளும். ஒரு விரல செய்தால் எதுவும் செய்வதற்கு எங்கள் சகோதரர்கள் தயாரா இருக்கிறார்கள். ஆனா மார்க்கத்துக்கு உட்பட்ட ஆதாரம் காட்டணும், அப்பதான் செய்வாங்க. முடியாது. கொள்றதுக்கு ஆதாரம் காட்ட இயலுமா உங்களுக்கு? அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை எல்லாம் இங்கே மாற வேண்டும். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு முஆவியாவுக்கு சண்டை. ரெண்டு பேரும் யாரு? ஒரு பக்கம் மருமவன், ஒரு பக்கம் மச்சான். முஆவியா என்பவர் ரசூலுல்லாஹ்வுக்கு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு மகளை திருமணம் செய்தவர். மருமகனுக்கு மச்சானுக்கு சண்டை. ரெண்டு பக்கமும் சஹாபாக்கள் தான். ரெண்டு சண்டையுமே ஜிஹாத் என்ற பெயரால் தான் நடந்தது. ஜிஹாதை தப்பாக புரிந்ததால் தான் களங்கம் இஸ்லாத்துக்கு தீர்க்க முடியாத களங்கம் ஏற்பட்டிருக்கு. புரிஞ்சுக்கிறீங்க. இந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா கவனமாக இருக்க வேண்டும். எகிப்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போறோம் என்று சொல்லிக்கொண்டு கொன்று குவிப்பார்கள். குவிக்கிறவனும் முஸ்லீம், குவிக்கப்படுறவனும் முஸ்லீம். எங்க இருந்து இந்த அனுமதி உங்களுக்கு கிடைத்தது? அல்ஜீரியாவுக்கு போனால் நாங்கள் நாளை கழிச்சு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போறோம் அப்படின்னு இளைஞர்களை உசுப்பேத்தி விட்டு கொல்ல சொல்வார்கள். கொல்றவனும் முஸ்லீம், கொல்லப்படுறவனும் முஸ்லீம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன எச்சரிக்கை பண்ணாங்க? இறுதி ஹஜ்ஜில லா தர்ஜிஉ, இவர்களெல்லாம் குஃபார்கள், இவர்களெல்லாம் காபிர்கள். சஹாபாக்களை காபிர் சொல்றான்னு பித்னா பண்ணி விட்டுவார்கள். அந்த சம்பவத்தில் யாருக்கும் நான் தீர்ப்பளிக்கவில்லை. அது அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அவங்களுடைய தியாகங்கள் அதை பேலன்ஸ் பண்ணும். அவங்க ஆரம்ப காலத்தை செஞ்ச உழைப்புக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கருணை காட்டுவான். நீ என்ன பண்ணிட்ட? உனக்கு என்ன கதி? உனக்கு இந்த நிலை ஏற்பட்டால் உன் கதி என்ன? யோசிச்சு பார்க்க வேண்டும். இந்த செயல்களை செய்வது குஃப்ரில் சேர்க்கிற காரியம். இதை செய்யாது என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த எச்சரிக்கை, இது கவனமா இருங்க. எந்த சந்தர்ப்பத்திலும் நமக்கு பேர் ஒற்றுமையை குலைக்கிறவங்க, நமக்கு பேர் ஒற்றுமையை குலைக்கிறவங்க ஒரு காலம் எங்களால வன்முறை எங்கேயும் ஏற்பட்டிருக்காது. எந்த இடத்தில் சண்டை வந்தாலும் சச்சரவு வந்தாலும் இந்த 25 ஆண்டுகளிலே நாங்கள் அடி வாங்கியவர்களாகத்தான் இருந்திருக்குமே தவிர எங்க சமுதாய மக்கள் அடித்தவர்களாக இருக்கல. விளங்காம அடிக்கிறார்கள். நபிமார்கள் என்ன சொன்னாங்க? அடி வாங்கிட்டு அல்லாஹு மக்ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் எங்க சமுதாயத்தை மன்னிச்சிடு, அறியாம செய்றாங்க என்று நபிமார்கள் நடந்தார்களே,
அந்த பாடத்தை தான் நாங்கள் எங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமே தவிர நாங்க ஒரு இடத்திலையும் வன்முறையை தூண்டியது கிடையாது. இது அவங்களுடைய முக்கியமான அறிவுரை. அடுத்து நிறைய அறிவுரை இருக்கு, எது தேவை அதை பொறுக்கெடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த அறிவுரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடுத்த அறிவுரை என்னன்னு சொன்ன, ஜாஹிலியத்தான காரியங்கள், இது முக்கியமான விஷயங்கள். அறியாமை மூட நம்பிக்கை சார்ந்த காரியங்கள் என்னுடைய காலடியிலே போட்டு மிதிக்கப்படுகிறது. இன்னையோடு போட்டு மிதிக்கிறேன். மூடத்தனங்களையும் போலி சடங்குகளையும் மூட்டிகங்களையும் என்னுடைய காலடியில் போட்டு நான் மிதிக்கிறேன். மோதுவும் தகுத்த கதமைய ஹாதா, என்னுடைய இந்த 2 பாதங்களுக்கு அடியில் வைத்து நசுக்கப்படும்.